பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம தொடர்ந்து இந்த சேனல்ல வாஸ்து குறித்தும் கட்டுமானங்கள் குறித்தும் நிறைய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே வரோம். அதுல இன்னைக்கு ஒரு தலைப்பு, என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் ரூம் வாஸ்து, ஒரு வீட்டோட வரவேற்பறை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாஸ்துல அதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகே, வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுக்கு அது இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஓகே, நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். 30+ இயர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியிலையும் 9+ இயர்ஸ் வாஸ்து இண்டஸ்ட்ரியிலையும் வந்து எங்களோட சர்வீஸில் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு தமிழ்நாடு பூரா எங்களோட கிளைண்ட்ஸ் இருக்காங்க. வாஸ்துக்கு அப்ராட்லேயும் எங்களுக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஆன்லைன்லேயே எங்களோட கன்சல்டேஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, சரி. நம்ம இன்னைக்கு லிவிங் ரூம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டோட வரவேற்பறைன்றது எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரிலாம் இருக்கும், அந்த வீட்டிற்கான ஒரு இம்ப்ரெஷன் நமக்கு அந்த வரவேற்பறை தான் நமக்கு ஏற்படுத்தும். ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த வரவேற்பறை இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி என்னென்ன திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க, டிஸ்பிளே எப்படி பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பொறுத்து அந்த வீட்டை பற்றி நம்ம ஒரு கணிச்சிருவோம். இந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து, இந்த வீட்டில் குடியிருக்கவங்க எப்படிலாம் இருக்காங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் அவங்களோட மனநிலை எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதனால இந்த லிவிங் ரூம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவாக இருக்கணும். வர்றவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய இடமா, நல்ல ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கக்கூடிய இடமா இருக்கணும். ஓகே, அப்போ நார்மலாக இந்த வரவேற்பு அறை எந்த சைடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கும் டைரக்ஷன்ஸ் இருக்கு. நார்த் ஈஸ்ட் தான் நம்ம வந்து வீட்டுக்கான என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி, அந்த நார்த் ஈஸ்ட் சைடில் தான் வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் கொடுக்கும். ஒன்று வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்ததும் ஒரு பாயர் கொடுத்துருக்கலாம். அந்த பாயரை தாண்டி அடுத்து வந்து லிவிங் ரூமுக்கு வர்ற மாதிரியான டிசைன் இருக்கலாம். இல்லை சில இடங்களில் டைரெக்டாக லிவிங் ரூமுக்கு வர்ற மாதிரியான டிசைன்ஸும் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இது எப்படியோ உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் சைட்லேருந்து தான் வீட்டுக்கான என்ட்ரி இருக்குது. ஸோ அந்த டைரக்ஷனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த லிவிங் ரூம் பெருசாக இருக்கும். அந்த லிவிங் ரூம் வந்து நார்த் ஈஸ்ட் சைடு வரும் பொழுது அங்கே உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சவுத் வெஸ்ட்டில் லிவிங் ரூம் நம்ம வச்சிடவே கூடாது. ஏன்னா சவுத் வெஸ்ட் ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா, ஏதோ கன்னிமூலைன்னு சொல்லுவோம். கன்னிமூலை அந்த இடம் வந்து ஆக்சுவலாக க்ளோஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி வாஸ்து இருக்காங்க. க்ளோஸ் பண்ணிருக்கணும் வாஸ்து. அப்படி க்ளோஸ் ஆகிருக்கும் போது அந்த இடத்துல போய் நம்ம என்ட்ரன்ஸ் கொடுத்தோ ஒரு லிவிங் ரூம் அந்த இடத்துலேயே வச்சோம்னா அதுக்கு ப்ராப்பர் வென்டிலேஷன் பண்ணுறதுக்கான வழிகள் எதுவும் இல்லை. ப்ளஸ் அந்த இடத்துல போய் நம்ம லிவிங் ரூம் கொடுத்துடவும் கூடாது. சப்போஸ் அந்த மாதிரி இருந்தால் எப்படின்னா, ஃபேமிலி ஆர்கியூமெண்ட்ஸு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நெகட்டிவிட்டி இதெல்லாம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி வாசனை சொல்கிறாங்க. ஸோ இப்போ எந்த சைடு இருக்கணும், எந்த சைடு இருக்கக்கூடாது அப்படி ரெண்டையும் பார்த்துட்டு அடுத்து Bima Homes and Properties, an ISO certified construction company with rich experience in construction. More than 750 satisfied customers across Tamil Nadu. Our team of architects, engineers, consultants, and interior designers with strong project experiences. We undertake projects all over Tamil Nadu and the rest of India. We support each and everything in construction. Please feel free to contact our helpline number 0950091113. We expect your call. Thank you very much for watching. ஃபர்னிச்சர் நீங்கள் பிளேஸ் பண்ணணும்னு விரும்புனீங்க, அந்த ஃபர்னிச்சர்ஸ் எப்பயுமே சவுத் சைடு இல்லாட்டி வெஸ்ட் சைடு, ரெண்டு பக்கம் எந்த சைடுலையாவது
நீங்கள் ஃபர்னிச்சரை பிளேஸ் பண்ணிக்கணும். நீங்கள் உட்காரக்கூடியது ஈஸ்ட் ஃபேஸிங், நார்த் ஃபேஸிங்லேயே உட்காரணும் அப்படின்னு சொல்லி வாஸ்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, டோருக்கு பின்னாடி உட்காராதீங்க, அது வந்து உங்களுக்கு இன்செக்யூர்டு ஃபீலிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ட்ரன்ஸ் விசிபிலிட்டி, வீட்டோட என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே வீட்டில் என்னென்ன போர்ஷன் விசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டை நம்ம டிசைன் பண்ணணும். ஓகே, அந்த விசிபிலிட்டியில் நமக்கு மெயினாக நமக்கு தெரியக்கூடிய படங்கள், கடவுள் படங்கள் இருக்கலாம். கடவுளோட படங்கள் தெரியுது என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லாட்டி ஃபேமிலி ஃபோட்டோஸ், நல்லா ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபேமிலி குரூப் ஃபோட்டோஸ் இந்த மாதிரியான இது வைக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் வீட்டுக்குள்ளே நுழைந்த உடனே வீட்டில் இறந்தவர்களின் படங்களை நுழைந்தவுடன் பார்க்குற மாதிரி பிளேஸ் பண்ண வேண்டாம்னு வாஸ்து சொல்கிறாங்க. ஓகே, அதை கவனத்தில் வச்சுக்கலாம். ஓகே, அது மாதிரி லைட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறேங்க. நல்ல லைட்டிங்ஸ் லிவிங் ரூமில் நல்ல லைட்டிங்ஸ், அது போல் கலர்ஸ், லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ப்ளஸ் டார்க்கான கலர்ஸோ டிம் லைட்ஸோ இருக்கக்கூடாது. அது வந்து வேறு மாதிரி ஒரு நெகட்டிவ் எஃபெக்டை தான் கொடுக்கும். ஒரு சந்தோஷமான ஒரு பாசிட்டிவான எஃபெக்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வால் ஃபோட்டோஸு, வால் பேப்பர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே லைட் கலர்ஸில் இருக்கணும். ஒரு வார் பிளேஸ் அல்லது ஒரு சோகமான ஃபோட்டோஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து லிவிங் ரூமில் பிளேஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டை உருவாக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி கலர்ஸ் எப்பயுமே லைட் கலர்ஸ், டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ண முடியல. இன்டோர் பிளான்ஸ் ஒரு சிலர் வந்து இதில் நிறையா சஜஷன் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இன்டோர் பிளான்ஸுன்றது வந்து ரீசெண்டாக வந்த பிளான்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே பிளான்ட் வைக்கிறது. வாஸ்து ஃபார்ம் கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாஸ்து உருவான காலங்களில் இன்டோர் பிளான்ட் வைக்கிற மாதிரியான கல்ச்சர்லாம் இல்லாமல் இருந்தது. அதனால இன்டோர் பிளான்ட்ன்றது டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக வைக்கிறாங்க, சிலர் வேறு சில விஷயங்களுக்காக வைக்கிறாங்க. அது வந்து அவங்களோட சாய்ஸ். ஒரு சின்ன மாதிரியான விஷயங்களை வச்சுக்கலாம். அந்த பிளான்ட் வந்து நல்லா லைவாக இருக்கணும், நல்லா அதை வந்து கரெக்டாக கிராப் பண்ணி வச்சு அதை நல்லா மெயின்டைன் பண்ணி இருக்கணும். அதில் இலைகள் பழுத்து போயோ காஞ்ச இலைகள் விழுந்துட்டோ வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இல்லாமல் ஃபுல்லி மெயின்டைன்டு இன்டோர் பிளான்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். காமன் மிஸ்டேக் என்னென்ன மாதிரியான காமன் மிஸ்டேக் அப்படின்னு பாருங்க. ஒரு என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட்டில் நிறைய இடங்களில் ஒரு மிரர் வச்சுருக்கோம். அந்த மிரர் என்ட்ரன்ஸ் வந்து வர்றவங்க அந்த மிரரை பார்த்த உடனே அவங்களோட அந்த இது பூராமே என்ன சொல்கிறது, நெகட்டிவிட்டி எல்லாமே போயிடாது. இது வந்து வாஸ்து வந்து சஜஸ்ட் பண்ணல. வாஸ்துவில் வந்து எந்த இடத்துல மிரர் வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஈஸ்ட் சைட்லையும் சவுத் சைட்லையும் மிரர் வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. என்ட்ரன்ஸுக்கு நேராக கொண்டு போய் மிரர் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புரோக்கன் ஃபர்னிச்சர்ஸ் எதுவுமே வச்சுருக்கூடாது. ஓகே, ஹெவியான ஐட்டம்ஸ் எதுவுமே நாட் யூஸ்ஃபுல். கெஸ்ட் ரூம், கெஸ்ட்டு வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு லிவிங் ரூம் ஒரு நல்ல ஹார்மோனி, நல்ல ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படுத்துறதுக்கு அந்த லிவிங் ரூமில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்கு தான் இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே. தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் சிவில் இன்ஜினியரிங் சைட்லேயோ வாஸ்து சைட்லேயோ இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா பீமா ஹோம்ஸ் அண்ட் பீமா வாஸ்து தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுக்கு இமீடியட்டாக அலர்ட் வரும் நாங்கள் வீடியோஸ் கொடுக்கும்போது. நீங்கள் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தமிழ்நாடு முழுவதும் 1-to-1 கன்சல்டேஷன் நாங்கள் வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். யாருக்கும் எங்களோட கன்சல்டேஷன் சேவைகள் வாஸ்து ரிலேட்டடாகவோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாகவோ வேறு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி எங்களை இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். நாங்கள் 1-to-1 கன்சல்டேஷன் சர்வீஸ் கொடுக்குறோம். தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்த்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்போது கேட்டுக்கோங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.